உங்களோட கேள்வி சம்பந்தமா நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. தியரியை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு தாக்கம். ஸோ N2 சமம் 3:2 NH3. இந்த தாக்கத்தை பார்த்து அவங்களுடைய சொல்லிடுமா டெல்டா எஸ் குறியீட்டு டெல்டா எஸ் குறியீடு ஒரு தாக்கத்தில் காணப்படுற தாக்கி வாயு மூலனிக்கை விளைவு வாயு மூலனிக்கையை வச்சு நாம் எதிர்கொள்ளலாம். எப்படி பார்க்குறீங்கன்னா தியரி அதில் தாக்கி வாயு மூலனிக்கையை விட விளைவு வாயு மூலனிக்கை அதிகமாக இருந்தா தாக்கத்துல டெல்டா எஸ்ல குறியீடு பிளஸ்ல வருது. மாறி தாக்கி வாயு மூலனிக்கையை விட விளைவு வாயு மூலனிக்கை குறைய இருந்தா டெல்டா எஸ்ல குறியீடு மைனஸ்ல வருது. இங்க டெல்டா எஸ்க்கு என்ன மாதிரி குறியீடு வருது? மைனஸ் வரும். ஏன் தாக்கி வாயு மூலனிக்கை எத்தனை? 4. விளைவு வாயு மூலனிக்கை எத்தனை? 2. ஸோ உங்களுக்கு குறியீடு மைனஸ்ல வருது. சோ நீங்க டெல்டா எஸ் கண்டிருந்தா விடையும் என்ன குறியீட்டுல வந்திருக்கும்? மைனஸ்ல வந்திருக்கும். சோ அப்படிதான் நாம அதை கெஸ் பண்றோம். பிளஸ்ல வந்தா அவன் நினைச்சு போகணும் பிள்ளை செஞ்சிருக்கிறது தவறு இருக்கு. சோ பாருங்க இதுல எங்களுக்கு ஒரு அமோனியா உருவாக தாக்கம் நினைவு சில வேளைகள்ல உங்களோட இனோர்கானிக் படிச்சு கொண்டு போறதால சில வேளைகள் நீங்க படிச்சு முடிச்சிருந்தால் தாக்கம் படிச்சிருக்கீங்க அமோனியா உருவாக தாக்கம் இருக்கு. சோ இதுல பாருங்க என்ன தரவு இருக்குன்னு சொல்லி நியம ஆக்க வெப்போடுறை. என்ன நியம ஆக்க வெப்போடுறை? தோன்றல் வெப்போடுறை. சோ டெல்டா எச் நியமநிலை F இங்க காணப்படுகின்ற கூறுகளின் தோன்றல் வெப்போடுறைகள் தந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தோன்றல் வெப்போடுறை யாருக்கு தர தேவையில்லை? இயற்கையில காணப்படுற உறுதியான கூறுகளுக்கு. சோ N2 கேஸுக்கு தோன்றல் வெப்பம் 0, S2 கேஸுக்கு தோன்றல் வெப்பம் 0. இதுக்குரிய பெருமானம் அவர் தந்திருக்கார். உங்களுக்கு -46.1. அடுத்தது பிள்ளை நியம என்ட்ரோபி. ஏன்னா எஸ் நியமநிலை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எஸ் பெருமானம் இருக்கும். 25 பாகைசில நம்ம தெளிவா சொல்றோம் என்ட்ரோபி எப்ப 0 வரும்? 0 கெல்வின்லாம் 0 வரும். சோ எல்லாருக்கும் 0 வரும். எல்லாருக்கும் 25 பாகைசில 0 அற்ற ஒரு பெருமானம் இருக்கு. முதலாவது கேள்வி ஒன்றுமே இல்லை. இந்த கேள்வியோட ஃபார்மேட் பொதுவாக ஒரு நடைமுறை பாருங்க. இது மாதிரி நிறைய வருஷங்கள்ல வந்திருக்கு. 25 பாகைசியில் மேற்குறிப்பிட்ட தாக்கத்துக்கான டெல்டா எச் நியமநிலையை காட்டுங்க. என்ன கேட்டிருக்கு? தாக்கத்துல வெப்ப உள்ளுறை மாற்றம் கேட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தோன்றல் வெப்ப தரவுகள் ஒரு தாக்கத்துல காணப்படுகின்ற தாக்கி விளைவுகளில் தோன்றல் வெப்ப தரவுகள் தரப்படுகின்ற பொழுது தாக்கத்துல வெப்ப உள்ளுறை மாற்றம் துணிவதற்கு என்ன சமன்பாடு நாங்கள் பயன்படுத்துவோம்? என்ன சமன்பாடு? தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா எச் நியமநிலை R சமன் விளைவுகளின் தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகை எடுத்து இந்த சமன்பாடுக்கு மார்க்ஸ் இருக்கா? தாக்கிகளின் தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகையை நாங்க கணிக்கிறோம். சமன்பாடுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதே சமயம் விளைவுல NH3 மூல் பெருமானம் 2 NH3 நியம மூலர் தோன்றல் வெப்பம் -46.1. அவங்க பாருங்க -46.1 தர எத்தனை? 2ஆல் பெருக்க வேண்டியது மூல் 2 இருக்கு. என்ன அலகுக்கு மார்க்ஸ் இருக்கு இந்த ஸ்டெப் இல்லையா? அலகுக்கு மார்க்ஸ் போட்டு தான் போவாங்க ஸ்டீம்ல. கிலோஜூல் மூல் -1 சய நான் சொல்றேன் 0 உள்ளாக்களுக்கு கட்டாயம் போட்டு மூலோட பெருக்கி காட்டுங்க. ஆகவே இங்க பாருங்க தாக்கியில யார் இருக்குன்னா N2 கேஸ்ல எத்தனை மூல் இருக்கு? 1 மூல். ஆகவே போடப்படுறதுனா 0 தர 1 கிலோஜூல் மூல் -1 சக இவருக்கு 0 தர 3. ஆகவே அது ஹைட்ரஜனுக்கு 0 நாம் எடுத்திருக்கிறத அழகா காட்டும் 0 கிலோஜூல் மூல் -1. பட சுருக்கல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, எல்லாமே 0. எனவே இது பாருங்க தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றம் சமன் சோ -46.1 எனவே இங்க வரப்போது -92.2 கிலோ ஜூல் மூல் -1 தாக்கம் என்ன தாக்கம் தாக்கத்தில வெப்ப உள்ளுறை மாற்றம் பரவலை நானே சொல்லப்படுது. தாக்கத்தில வெப்ப உள்ளுறை மாற்றம் மைனஸ் என்றா உருவெப்ப தாக்கம், தாக்கத்தில வெப்ப உள்ளுறை மாற்றம் பிளஸ் என்று சொன்னா அகவெப்ப தாக்கம். தாக்கத்தில என்ட்ரோபி மாற்றம் ஞாபகம் இருக்கா? தாக்கத்தில என்ட்ரோபி மாற்றம் பிளஸ்ல வந்தா அதிகரிக்கும் என்ட்ரோபி, மைனஸ்ல வந்தா குறைவடையும் என்ட்ரோபி. தாக்கத்தில கிப்ஸ் சக்தி மாற்றம் டெல்டா ஜி மைனஸ்ல வந்தா தாக்கம் சுயமாக நடைபெறும், பிளஸ்ல வந்தா சுயமாக நடைபெற மாட்டாது. ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறுமா இல்லையானதுங்களை சொல்லித்தானது தனிய வெப்ப உள்ளுறை மாற்றமோ தனிய என்ட்ரோபி மாற்றமோ அல்ல.
ரெண்டையும் இணைக்கின்ற யாரு டெல்டா ஜி. அது பிளஸ் இருந்தா சுயமா நடைபெறாது, மைனஸ் இருந்தா சுயமாக நடைபெறும். சோ வந்து மூலமாக பார்த்துக்கொள்ளுங்க. பிளேன் எல்லாம் விளைய கொடுங்க. மார்க்ஸ் இப்படிதான் வரும். இதற்கு சமன்பாட்டுக்கு மார்க்ஸ் இந்த இருக்கிறது. உதாரணமா 2 சக 1 அண்டா 3 அண்டா 2 சக 1 விளையும். எனது கொண்டு எனது கொண்டு அழகு புரியுது. இந்த இருக்கிறது 2 சக 1 ஆக கவனம் அழகுக்கு மார்க்ஸ் இருக்கு. சும்மா விளையாண்டு வைக்கலாம். சோ வந்து செஞ்ச ஆட்களை செக் பண்ணி கொடுங்க. உங்களோட விடைகள் சரியா இருக்கான்னு சொல்லி நம்ம ரெண்டாவது கடியை பார்ப்போம். எகைன் ரெண்டாவது 20 இலகுவான பகுதி சும்மா வந்தபோது மார்க்ஸ் எழுந்துடாதீங்க. சமன்பாடுகள் மட்டும்தான் இருக்கு. தியரியில புரிதலை சொன்னவங்களை ஏற்படுத்தினாலே போதும். 25 பாகை செயல் மேற்குறித்த தாக்கத்துக்கான டெல்டா எஸ் நியமநிலை. என்ன டெல்டா எஸ் நியமநிலை? தாக்கத்துல என்ன மாற்றம் நம்பிக்கிட்டு இருக்கு? என்ட்ரோபி மாற்றம் கேட்டிருக்கு. எகைன் பாருங்க, தாக்கி விளைவுகளின் என்ட்ரோபி பெருமானங்கள் தரப்படுகின்ற பொழுது தாக்கத்தினுடைய என்ட்ரோபி மாற்றம் கணிப்பதற்கான சமன்பாடு தாக்கத்தினுடைய என்ட்ரோபி மாற்றம் டெல்டா எஸ் நியமங்களை ஆர் சமன் விளைவுகளின் என்ட்ரோபிகளின் கூட்டுத்தொகையில இருந்து விளைவுகளின் என்ட்ரோபிகளின் கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகளின் என்ட்ரோபிகளின் கூட்டுத்தொகையை கழிங்க. கோவை புலவாக்கள் போட்டுடுங்க ஆன்சரை. ரைட், தாக்கிகளின் என்ட்ரோபிகளை கூட்டுத்தொகையை கழிங்க. சோ இதற்கு இது சமன் அந்த பெருமானத்தை போடுங்க. விளைவிளையாளருக்கு NH3 பெருமானம் என்ன வந்திருக்கார்? நியம என்ட்ரோபி 192.3. என்ன அலகு என்ட்ரோபிக்கு அலகு? 192.3 தர மூல் பெருமானம் 2. என்ன அலகு? ஜூல். மூல் -1 கெல்வின் -1. சரி பார்த்து கொள்ளுங்களா. கெல்வின் -1 சய தாக்கிக்கு வந்தீங்க பிரேக்கெட் போடுங்க. தாய்க்கு வந்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. N2 கேஸ்ல 1 மோல். N2 கேஸ்ல என்ட்ரோபி தந்திருக்கார் 191.5. அலகு அவர்தே போடுங்க. ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சொல்லுங்க. சக H2 கேஸ் கவனம் 3 மோல். ஒரு மூலக்குரிய பெருமானம் 130.7. சோ இதனால பெருமானம் 3ஆல பெருக்குங்க. 3 தர 130.7 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அலகு மிக்ஸ் பண்றாங்க. சோ வந்து அது சுருக்கினால் தாக்கத்திற என்ட்ரோபி மாற்றம். ரைட், சோ பெருமானம் சுருக்கி எடுத்தாக்க எவ்வளவு வருது? 90 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 எடுக்கறா. கிலோ ஜூல் இப்போதைக்கு மாத்தணும். அப்புறம் கொடுக்கலாம். எவ்வளவு வருது? -199. சோ வந்து அத பிளஸ் பாருங்க. -199 என்ன அலகு? ஜூல் மூல் -1 கெல்வின் -1. கொஞ்சம் பாருங்க. அப்படியே இத நீங்க வேணும்னா இத எடுத்துட்டு இனிமே வந்து என்ன செய்யலாம்னா தேவைன்னா நீங்க கிலோ ஜூல் மூல் -1 கொடுத்து வைக்கலாம். ஏற்கனவே தெரியும் இது அலகு ஜூல் மூல் -1 கெல்வின் -1. ஆனா அப்படி டெல்டா ஜி கான கோவையில பயன்படுத்தப்பட என்ன செய்யணும்? இத 10 செயல்முறை பெருக்கி பயன்படுத்தணும். அதான் நோட்ஸ்ல தெளிவா தந்துருக்கேன். சோ அத பாத்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, நான் முந்தி சொன்ன விஷயம் அப்படியே இருக்கு. தாக்கி வாயு குழந்தைக்கு எதிராக 4, விளைவாயு குழந்தைக்கு எதிராக 2. தாக்கி வாயு குழந்தைக்கு விட விளைவாயு குழந்தைக்கு குறை இருந்தா தாக்கத்துல என்ட்ரோபி மாற்ற குறியீடு என்ன? மைனஸ். சோ வந்து பாருங்க குறியீடு என்ன வந்திருக்குன்னு சொல்லி மைனஸ். ஆகவே இது என்ன பேர் சொல்ற? மைனஸ் என்றால் குறைவடையும் என்ட்ரோபி, குறைவடையும். சோ இப்ப இதுல இன்னொரு தகவல் இருக்கு. நான் ஒரு கேள்வியை முடிச்சு போட்டு விளக்கப்படுத்த பாருங்க. நம்ம லாஸ்டா படிச்சுட்டு போன சார்ட் வந்து சுயாதீனத்தன்மை எதிர்கூறல் சம்பந்தமான ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு நாம வருவோம். அடுத்த கேள்வி. ஓகே, பேஜ் முடிஞ்சதுல மூன்றாவது, ஒரு ரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜியை டெல்டா H உடன் டெல்டா S உடன் தொடர்புபடுத்தும் ஒரு கோவை எழுதுக. இது தெரியாம ஒரு உள்ள வந்து பரீட்சை மண்டபத்துல போகாது. பேசிக் சமன்பாடு கேட்டிருக்கு. அந்த நியம என்ற சொல் அவரது பயன்படுத்தல் அவர். அதால நீங்க மூன்றாவதுல உலமையிலக்கம் 1க்கு டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S போடுங்க. தன் எப்பவும் எழுதக்குள்ளேயே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இது அழகு கிலோ ஜூல் மூல் -1 எங்களுக்கு கிடைக்கப்படும். இவர் அழகு நாம கேள்வியில கொடுக்கணும். இவர் அழக நாங்க கணிச்சவன்ல ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வரும். ஆனா இங்க கொடுக்கக்கூடாத கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 கொடுக்க வேண்டியது. அவை வந்து பிள்ளைகள் அடுத்த கேள்வி தான். 25 பாகை செயல் மேற்குறிப்பிட்ட தாக்கத்துக்கான டெல்டா ஜி நியமநிலையை காண்க. சோ இந்த கோவையை நான் நியமநிலையை போட்டு முதல் எழுதுறேன். டெல்டா ஜி நியமநிலை சமன் டெல்டா H நியமநிலை சய T இன்டு
டெல்டா எஸ் நியம நிலை அது சமன் பெருமானங்களை பெருகிடுங்க தாக்கத்துல வெப்பநிலை மாற்றம் குறியீடு மிஸ் பண்றாங்க -92.2 கிலோ ஜூல் மூல் -1 சய வெப்பநிலை வந்து எவ்வளவு மாறு 25 ஃபாகை சி அப்ப எத்தனை கெல்வின் 298 கெல்வின் 298 கெல்வின் தர தாக்கத்துல என்ட்ரோபி மாற்றம் -199 ஆனா என்ன போடணும் மைனஸ் சரி 199 தர 10 சய 3 கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அழகா மறந்துடாதீங்க கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 right so தெளிவா தந்திருக்க நோட்ஸ்ல என்ன செய்யணும்னு சொல்லி சோ நீங்க சுருக்கினீங்கடா டெல்டா 0 பெருமானம் பெறும் உங்களுக்கு சோ அத சுருக்கினாமா உங்களுக்கு வர பெருமானம் டெல்டா 0 -32.9 சரியா right so அது மைனஸ்ல வருது சோ வந்து இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில இந்த தாக்கம் சுயமாக என்ன செய்யும் பிளே தரப்பட்ட வெப்பநிலையில தாக்கம் சுயமாக நடைபெறுவே டெல்டா ஜி என்ன குறியீடு மைனஸ்ல வந்து டெல்டா ஜி மைனஸ் சோ உண்மையாக அந்த பார்ட் அவ்வளவு நான் சொன்ன மாதிரி இந்த வார கேள்விகள் இலகுவான பகுதியாக தான் நம்ம கேள்வியே வரும் சோ நான் இன்னொரு பகுதியை பார்த்துட்டு நான் அடுத்த ஞாபகம் போகும் சரியா இது முடிஞ்சா தாக்கத்துக்கு டெல்டா எஸ் சாரி டெல்டா எச் ல குறியீடு என்ன மாட்டோம் டெல்டா எச் ல குறியீடு இந்த பார்க்கணும் போல டெல்டா எச் ல குறியீடு மைனஸ் அப்ப என்ன தாக்கம் இது ஒரு புறவெப்ப தாக்கம் டெல்டா எஸ் ல குறியீடு என்ன மைனஸ் நிறைய எழுதுங்க மைனஸ் இதில் பார்க்கலாம் சமன்பாட்டை பார்க்கலாம் இப்ப இந்த தாக்கம் எப்படி சுயமாக நடைபெறும் நாம செக் பண்ணலாம் அப்படிதானே இங்க பாருங்க எப்படி நாம செக் பண்ணோம் டெல்டா ஜி சமம் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் பிளஸ் டி இன்டு டெல்டா எஸ் இது சமம் நான் என்ன போட்டு காட்டுறேன் டெல்டா எச் க்கு முன்னாடி என்ன போடுங்க மைனஸ் சோ நம்ம அதை சேர்த்து போடுறோம் மைனஸ் டெல்டா எச் சய டி இன்டு டெல்டா எஸ் க்கு முன்னுக்கும் மைனஸ் என்னதால மைனஸ் டெல்டா எஸ் சரியா பிள்ளை மைனஸ் டெல்டா எஸ் இதை என்ன செஞ்சோமா நாம திருப்பி எழுதினோம் டெல்டா ஜி சமம் மைனஸ் டெல்டா எச் இதை பெருக்கினோம்னா சக டி இன்டு என்ன வர போகுது டெல்டா எஸ் இதான் எங்க அடிப்படை போகுது ஓகேயா நல்லா பார்த்து கொடுங்க நாம படிச்ச தியரியை ஞாபகப்படுத்துவோம் நாம என்ன கலைச்சோம்னு சொன்னால் ஒரு ஞாபகம் இருக்கும் பிள்ளை ஒரு தாக்கம் எப்போதும் எல்லா வெப்பநிலையிலும் சுயமாக நடைபெறும் எப்போது தாக்கம் எல்லா வெப்பநிலையிலும் சுயமாக நடைபெறும் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் பிளஸ் இருந்தா ஒரு தாக்கம் எப்போதும் வந்து ஒருபோதும் சுயமாக நடைபெறாது டெல்டா எச் மறுதலை டெல்டா எச் பிளஸ் டெல்டா எஸ் மைனஸ் இந்த ஆப்ஷன்ல நாங்க போட்டு பார்த்தபடி சொன்னா ரெண்டு மைனஸ் இருந்தா நாங்க போட்டு பார்த்தபடி சொன்னா உங்களுக்கு அழகா விளங்கும் இந்த கோவை நாம பயன்படுத்தக்கூடிய எடுக்கின்ற மிக பிரதானமான எடுகோல் என்ன வெப்பநிலை மாற்றத்துடன் டெல்டா எச்ஓ டெல்டா எஸ்ஓ மாற்றம் அடையாது இப்ப நல்லா பாருங்க இப்ப இதை வச்சே நீங்க சொல்லலாம் இந்த தாக்கம் உயர் வெப்பநிலையில சுயமாக நடைபெறுமா இல்லையா அல்லது தாழ் வெப்பநிலையில சுயமாக நடைபெறுமா இல்லையான்னு நாங்க சொல்லலாம் உதாரணம் வந்து பிள்ளைகள் வெப்பநிலையை நாம கூட்டி பார்ப்போம் வெப்பநிலையை கூட்டினோம்னா டெல்டா எச் என்ன செய்யாது மாறாது சோ வந்து மைனஸ் பெருமானம் அப்படியே இருக்கும் தம்பி டெல்டா எஸ் மாறுமாப்பா இல்ல ஆனா டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கம் வெப்பநிலையை கூட்டினோம்னா டி ர பெருமானம் கூடும் டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கம் கூடும் டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கத்துல குறியீடு பிளஸ் மைனஸ் அப்படியே இருக்கத்தக்க பிளஸ் ர பெருமானம் கூடுதவண்டா டெல்டா ஜி ஒரு கட்டத்துல மைனஸ் விட யாரு கூடுறதுக்கு வாய்ப்பு கூட பிளஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு கூட எனவே நீங்க வெப்பநிலையை கூட்டக்குள்ளால டெல்டா ஜி பிளஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு அதாவது உயர் வெப்பநிலையில் இந்த தாக்கம் சுயமாக நடைபெற மாட்டாது ஓகே அப்ப தாழ் வெப்பநிலை சுயமாக நடைபெறும் நான் ஏற்கனவே சொல்றேன் உயர் வெப்பநிலை தாழ் வெப்பநிலைன்னா என்ன சார் அது பாடமாக்குறதா அது வினாவை பொறுத்து ஒவ்வொரு தாக்கத்துக்கு வித்தியாசப்படும் அப்ப எனக்கு சும்மா சொல்லுமா பண்ணீங்க இவருக்கு இந்த தாக்கத்துக்கு யோசிச்சு சொல்லுங்க இந்த தாக்கத்துக்கு நாம எத்தனை கேள்விகள தாக்கம் நடத்திருக்கோம் 298 கேள்வி இது ஒரு புள்ள உயர் வெப்பநிலை எடுக்கிறோமா ஏன் எடுக்கிறதா சுயமா நடக்குது உயர் வெப்பநிலை தாக்கம் என்ன செய்யாது சுயமா நடைபெறாது உங்களோட அடுத்த ஒரு கேள்வி கேட்ட என்ன சொல்ல தெரியுமா இந்த தாக்கம் 298 கேள்வியில சுயமாக நடைபெறுமா இல்லையா நடைபெறும் ஏன் டெல்டா ஜி மைனஸ் அடுத்த கேள்வி கேட்பான் மேலும் வெப்பநிலையை 298 கெல்வினை விட அதிகரிக்கும் போது
ஏன்னா உயர் வெப்பநிலையில் இத்தாக்கம் சுயமாக நடைபெறுமா இல்லையா என்பதை எதிர்வு கூறுக. எந்த வெப்பநிலையில இதை விட கூடிய வெப்பநிலையில எதிர்வு கூறுகண்டா இந்த ஆப்ஷன் அதே கதை நீங்க சொல்லுவீங்க உயர் வெப்பநிலை தாக்கம் சுயமாக நடைபெற. ஓகே சோ வெப்பநிலையை மேலும் குறைச்சோம்னா சுயாதீனத்தன்மை மேலும் என்ன செய்யும் அதிகரிச்சுட்டு போகும். சோ மைனஸ் அளவு கூடிக்கிட்டு போகும். அது வெப்பநிலையை கூட்டிங்கன்னா பிளஸ்ல பக்கம் நகர பார்க்கும் டெல்டா ஜி. சோ அதை நாம கடைசியாக சார்ட்ல படிச்சிருக்கோம். சோ அது வினாக்கள் வராக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம். இந்த கேள்வி மக்களுக்கு வந்திருந்தான் மேலும் வெப்பநிலையை கூட்டினா ஒரு உயர் வெப்பநிலையில தாக்கம் சுயமாக நடைபெறுமா இல்லையாண்டா இதற்கான வாய்ப்பு கூட சுயமாக நடைபெறாமைக்கான வாய்ப்பு கூட. அப்படி ரீசன் அப்படியே சொல்ற பாருங்க. இந்த பெருமானத்தை வச்சு விளங்கப்படுற பாருங்க. நம்ம கண்ட டெல்டா எச் எவ்வளவு பாருங்க 297 கெல்வின்ல நிப்போங்க. 297 கெல்வின்ல நில்லுங்க. இந்த பாருமா நம்ம கண்ட டெல்டா எச் எவ்வளவு -92.2 அவரோட மாட்டிக்கு இருப்பார். உள்ள பாருங்க. ரைட் அதே மாதிரி டெல்டா எஸ் அதே பெருமானம் இருக்கு. ஆனா வெப்பநிலையை கூட்டினா யார் மட்டும் கூடும் பெருக்கம் மட்டும் கூடும். பெருக்கம் கூடினா மைனஸ் பெருமானம் அப்படி இருக்கு. பிளஸ் கூடி கொண்டு போனால் டெல்டா ஜி எந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் பக்கம் போறதுக்கு. எனவே தாக்கம் சுயமாக நடைபெறாதான் சொல்லுவோம். ஓகே சார் தீர்ப்பட்டாக்கள் வெளியே கொடுங்க.